வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முனி ஆடியோஸ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லம்பள்ளி. இன்றைக்கான வீடியோ பதிவில் இந்த ஒரு 4.1 ஆம்பை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ ட்ராவலுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஆம்பனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டெம்போ ட்ராவலுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 4.1 தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். டெம்போ ட்ராவல் வந்து ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதவே வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பெரிய கேபினெட் போட்டு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு மாஸ்டர் வால்யூம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் ஆஃப்காக சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் ஆன் ஆஃப் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டெலாம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, ரியரு, சென்ட்ரு கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக எல்லாத்துலேயும் சேர்த்து 4 ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கோம் தனித்தனியாக. டிரைவர் சீட்டுக்கிட்ட வர ஸ்பீக்கர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் தனியாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக அந்த சென்ட்ரு வாய்ஸ் கண்ட்ரோலில் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த லெஃப்ட் ரைட்டுக்கான 4 ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பு வால்யூம் கண்ட்ரோல். இந்த சுவிட்ச் பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்கும். பின்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். வியூ மீட்ரு ஒன்று கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செட்டோட ஃப்ரண்ட் லுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே உங்களுக்கு அருமையாக நீட்னஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கர் லைனுக்காக வேர்க்குலைடு ஒயர் 6 பின் கொடுத்துருப்போம். சப்புக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கோம் 2 பின் ஒயரு. 1.5ல் பேட்ரி இன்புட் லைனுக்காக கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு ஃபேனுக்காகவே கொடுத்துருக்கோம். உள்ள செட்டு ஹீட் ஆகாது இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஃபேனுக்கு தனியாக ஒரு பக்போர்டு ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உள்ள இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டு 32 வோல்ட் இந்த இன்வெர்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சப்புக்காக மட்டுமே கொடுத்துருக்கோம். குமாரில் 4 ஃபெட் மோனோ போர்டு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மட்டும் கொடுத்துருக்கு. இது 12 டு 24 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஸ்பீக்கர் லைனுக்காக 4392 ஐசி தான். அதுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 இன்வெர்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கூலிங்க்காக ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கான பக்போர்டு ஒன்று வச்சு வோல்டேஜ் குறைச்சி அதுக்கு தனியாகவே ஒரு 12 வோல்ட் லைன் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் ட்ரிபிள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட மனோ ஆடியோஸ் பஸ் பிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். V2ல் ரொம்பவே அருமையாக இருக்குது. சப்பு ஃப்ரீ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனோட இன்டீரியர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லுக் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதனோட லுக் மட்டும் பாருங்கள். சாங்ஸ் ப்ளே பண்ணி நான் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டிங் ப்ளஸ் வியூ மீட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு டபுள் கலரில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.